எனது ஆத்மாவின் ஆத்மாக்களே, நான் உங்கள் பிரபஞ்ச தேவி தாரணி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் சிறிது காலங்கள் இனி எனது வீடியோக்கள் போட வேண்டாம் என்று உத்தரவு அப்படின்ற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இது இது வரைக்கும் இப்போ என்னுடைய வீடியோஸை ஃபுல்லாக இந்த இந்த வீடியோவில் இது வரைக்கும் நான் போட்ட வீடியோஸ் ஃபுல்லாக எடுத்து அலச போகிறோம். அந்த மாதிரி பண்ணி முடிச்சுட்டு ஒரு சின்ன எண்டு கொடுக்குற மாதிரி இந்த வீடியோ இருக்கும். என்ன அப்படின்னா, என்னுடைய சேனல் நேம் சொல்லிடுறேன், லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தாரணி. சரிங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி எப்படி வச்சுருந்தேன்னா, முதல்ல நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தாரணின்னு தான் ஸ்டார்ட் பண்ணேன். சரிங்களா? அதாவது இப்போ என்னுடைய லைஃப் சின்ன வயசுலேருந்து நான் கற்றுக்கிட்டது என்னென்ன கற்றுக்கிட்டேன், வாழ்க்கையில் என்னென்ன அனுபவங்கள் கற்றுக்கிட்டேன், எதை பார்த்தேன், எந்த புத்தகங்கள் படித்தேன், இந்த மாதிரியான விஷயங்களை மட்டுமே வீடியோஸாக போடுறது. இப்போ பகவத்கீதைனா அது நான் சின்ன வயசுலேருந்து படித்ததாக இருக்கும். அந்த மாதிரி சில விஷயங்கள் இப்போ ஸ்கூலில் படித்தது, காலேஜில் படித்தது, இந்த சயின்ஸ் வீடியோஸ் அதெல்லாம் போட்டிருந்தேன். எல்லாமே மேக்ஸிமம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிற மாதிரி தான் வீடியோஸ் போட்டிருக்கேன். அதனால லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தாரணின்னு தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணேன்னா, தாரணி ஸ்வாதி ரைடு அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். அதில் என்ன என்னால் பண்ண முடிஞ்சதோ அதை நான் பண்ணேன். வாத்தி ரைடுனா அதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு ஒரு இடத்துக்கு ரைடு போகிற மாதிரி போய் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி கொண்டு வந்து அந்த தகவல்களை உங்ககிட்ட சேர்க்கறது. அந்த மாதிரியான சில விஷயங்களையும் நான் பண்ணேன். அதுக்கு அந்த விஷயம் நான் ரைடு மாதிரி போய் சில விஷயங்களை கண்டுபிடிச்சி உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குற வரைக்கும் அந்த நேம் நான் யூஸ் பண்ணேன் சேனலில். அந்த விஷயம் எனக்கு முடிஞ்சனால என்னுடைய வீடியோ முதல்ல அதுக்கப்புறம் திருப்பி என் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்கிறேன். இப்போ நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்க்கும் நம்ம சேனல் நேமுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். முதல்ல போட்ட வீடியோஸ் வாத்தி ரைடு, அதுக்கு ஏற்ற மாதிரி வீடியோஸ் இருந்துச்சு. அதனால் நான் அப்படி வச்சுருந்தேன். அப்புறம் திருப்பி நம்ம பழைய நேமே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள தோணுச்சு. அப்போ மறுபடியும் என்ன பண்ணேன்னா, என்னுடைய பழைய நேம் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தாரணி அதை யூஸ் பண்ணி திருப்பியும் அந்த சேனல் நேம் இப்போ அதிலே செட் பண்ணி வச்சுட்டேன். இனி லைஃப் ஃபுல்லாக அது அப்படித்தான் இருக்கும். அப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா, கவர் ஃபோட்டோஸ் சேஞ்ச் பண்ணேன், ப்ரொஃபைல் ஃபோட்டோஸ் சேஞ்ச் பண்ணேன். இப்போ இருக்கிற ப்ரொஃபைல் ரொம்பவே நல்லா அம்மன் அப்படியே செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்படி தான் நீ இதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அமைஞ்சிருச்சு அந்த ப்ரொஃபைலு. எல்லா இதுலேயுமே அந்த ப்ரொஃபைல் தான் இப்போ நான் வச்சுருக்கிறேன், எல்லா ஆப்லேயுமே. உண்மையிலே எனக்கு அந்த ப்ரொஃபைல் ரொம்ப பிடிச்சது. அது அப்படியே நல்லா செட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். நான் அதில் இல்லை, அதில் அம்மன் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதனால் அது கரெக்டாக செட் ஆயிடுச்சு. அப்படி இல்லைன்னா நான் மட்டும் அதில் இருந்ததுன்னா அது அவ்வளோ செட்டாக இருந்திருக்காது. அந்த டிபி ப்ரொஃபைல் ஃபோட்டோ நல்லா செட் ஆயிடுச்சு. அப்புறம் கவர் ஃபோட்டோ சிவன் முதல்ல சும்மா ஒரு ரோடு மாதிரி போட்டிருந்தேன். அந்த ரோடில் லைஃப்னா ஒரு ட்ராவலிங் தானே, அதுக்காக நான் அப்படி வச்சுருந்தேன். எல்லோரும் ட்ராவல் பண்ணுறது தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அதை உணர்த்துறதுக்காக நான் அப்படி ரோடு மாதிரி போட்டிருந்தேன். அப்புறம் என்ன பண்ணேன்னா, சிவனை கொண்டு கரெக்டாக ஃபஸ்ட்டு சிவனை தான் ஃபிக்ஸ் பண்ணேன் நான் கவர் ஃபோட்டோவில். அப்புறம் தான் அந்த கீழே அந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோ கரெக்டாக ஃபிக்ஸ் ஆச்சு. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் அமையணும்ல. 2 வருஷம் கழித்து இப்போ தான் அந்த நேரம் அமைஞ்சிருக்கு. இப்போ இனி பார்க்குறவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்போ எனக்கு இப்போ கடவுள் கொடுத்த உத்தரவில் என்னென்ன வீடியோஸ் நான் போடணும் அப்படின்னு சொல்லி 2 வருஷத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணி வச்சுருந்தனோ அது எல்லாமே நான் போட்டு முடிச்சிட்டேன். என்னுடைய கடைசி பிளான் என்னவா இருந்துச்சுன்னு முன்னாடியே நான் உங்களுக்கு சொன்னேன். எப்போன்னா, சயின்ஸ் வீடியோ ரீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த ரிகார்ட்லெஸ்ஸு, ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அதெல்லாம் ரீட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நான் சொன்னேன், கர்மயோகம்னு ஒரு வீடியோ போடணும் அப்படி. இதுதான் என்னுடைய லைஃபோட டெஸ்டினியாக வச்சுருந்தேன் 2 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த கர்மயோகம் இப்படின்ற விஷயத்த பழைய விஷயம், பகவத்கீதையில் எப்பயோ சொன்னது கிருஷ்ணர், பழைய விஷயந்தான். ஆனால் இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் கண்டிப்பாக சேர்க்கணும். இந்த காலத்துக்கு இது எல்லாருக்குமே தேவைப்படும். எல்லாருக்கும் ஒரு டவுட்டு, நான் ஏன் பிறந்தேன், ஏன் வாழணும், நான் ஏன் கஷ்டப்படணும்,
நான் வந்து ஜாலியாக இருக்கலாம்ல, பக்கத்து வீட்டுக்காரவங்கள பார்த்து நான் ஜாலியாக இருக்கலாம்ல, இப்படி கம்பேரிசன் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து டவுட் கேட்பாங்க. அவங்க டவுட் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு இந்த ஒரு வீடியோ தான். கடவுளே வந்து சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை சொன்னா தான் மக்கள் வந்து அதை ஏற்றுக்குவாங்க. அதனால இந்த வீடியோவை வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய பல நாள் கனவாக இருந்துச்சு. அந்த வீடியோ பூர்த்தி ஆனதுமே எனக்கு வந்து நிறைவு வந்துருச்சு. அந்த கர்ம யோகம் தான் வந்து எனக்கு முதல்ல இருந்தே தோணிட்டே இருக்கும். ஆனால் அது போடக்குள்ள வேற வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு இன்ட்யூஷன் எனக்கு வந்துடும். அதனால நான் அதை விட்டு வச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கான நேரம் அமைஞ்சு அது என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக கொடுத்துருக்குறேன் அதில் விளக்கம் கொடுக்குறதுல. அதுக்கு மேலே இப்போது என்னுடைய வீடியோ எல்லாமே இப்போ எல்லாத்தையும் உட்காந்து தெளிவாக சொல்கிறது அந்த அளவுக்கு இருக்காது. எல்லாமே ஒரு ரெஃபரன்ஸ். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ஃபஸ்ட் இருந்து பாருங்கள் என்னோடய வீடியோ. இப்போ வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற வியூவர்ஸ்க்கு சொல்கிறேன். ஃபஸ்ட் இருந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கண்டினியூஷனாக இருக்கும். இப்போ இதுலேருந்து இது வந்திருக்கும், அதுலேருந்து இப்போ வந்து ஒரு உமன் ஏன் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன் என்னோடய வீடியோ. ஒரு உமன் முகத்தை காட்டுறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணேன். அடுத்து வந்து டைரெக்டாக ட்ரெஸ் அது பற்றி சொல்லியிருந்தேன். அப்புறம் வந்து பீரியட்ஸ்க்கு போயிட்டேன். அதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், பல பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே அது நான் வந்து வீடியோஸில் தெளிவாக சொல்லியிருந்தேன். அப்புறம் வந்து என்ன போயிருந்தேன்னா, டீ அவேர்னஸ்க்கு போயிட்டேன். அதில் பாருங்கள், டீ அவேர்னஸ் அதெல்லாம் ஹெல்த்தி டீ ரெசிபி அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன், எடுத்து பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. அப்புறம் வந்து அப்போல்லாம் எனக்கு அதிகமாக பேச தெரியாது, ஆனாலும் கொஞ்சம் புரியும், உங்களுக்கு பார்த்தா புரியும். ஆனால் வந்து கொஞ்சம் தடுமாறுவேன், எனக்கு அந்த அளவுக்கு பேச தெரியாது. அதுக்கப்புறம் வந்து ஸ்பிரிச்சுவலாக கொண்டு போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த டீ அவேர்னஸ் வீடியோ வரைக்கும் அப்படியே போயிட்டு இருந்தேன்னா, அப்புறம் என்ன பண்ணேன்னா, தமிழர்கள் திருத்திக் கொள்ள வேண்டிய பண்புகள் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். அதுலேருந்து அப்படியே நான் ஸ்பிரிச்சுவலாக போக ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் வந்து வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய 3 விஷயங்கள், அப்புறம் 3 விதமான மனிதர்கள், தாரணி ஆதி சிவனின் அங்கம், இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் எடுத்து பாருங்கள். அப்புறம் கலியுகத்தில் உங்களுக்கு வந்து மனிதர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் அது அங்கே வீடியோவில் வேறு மாதிரி இருக்கும். கலியுகம் வீடியோன்னு போட்டாலே உங்களுக்கு வந்து வந்துடும். கலியுகத்தில் எப்படி வாழணும் நம்ம தெரிஞ்சுக்கிறது, அதை பற்றி வந்து 3 வீடியோஸ் போட்டிருப்பேன். நான் அப்போ என்ன நினச்சேன்னா, அந்த 3 வீடியோஸ் அதுவே போதும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நான் வீடியோ போடுவேன்னு நினச்சி கூட பார்க்கல, நானாகவே போட ஆரம்பித்தேன். அடுத்தடுத்து கண்டென்ட் கிடச்சிது, போட்டேன். அப்புறம் ஆன்மீக விஷயங்கள், அப்புறம் இடையில சில இந்த இம்மார்டல் ரூலர் பற்றின விஷயங்கள் வீடியோ போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் அம்மன் விஷயங்கள் வீடியோ போட்டுட்டு இருந்தேன். அதெல்லாம் முடித்து அப்புறம் வந்து ஆன்மீகம், டோட்டலாகவே ஆன்மீகம், அப்படி கடவுள் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க, அந்த அன்பே சிவம் சீரீஸ், நான் யார் சீரீஸ், அது எல்லாமே கொண்டு வந்திருப்பேன். மனம்னா என்ன, ஆத்மானா என்ன, அறிவுனா என்ன, அதெல்லாமே சொல்லியிருப்பேன். நான் யார் சீரீஸ்லாம் ரொம்ப முக்கியமான வீடியோஸ், அதெல்லாம் எடுத்து பாருங்கள். அப்புறம் வந்து அன்பே சிவம் சீரீஸ், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரபஞ்சம் எப்படி கடவுள் படைச்சாங்க, நம்ம எப்படி இந்த உலகத்துக்கு வந்தோம் அப்படின்றத 5 வீடியோவில் சொல்லியிருப்பேன். நான் யாரும் அன்பே சிவமும் சேர்த்து பார்த்தா ஒரு 10 வீடியோ இருக்கும். அது லைஃப்பில் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான வீடியோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 வீடியோ பார்த்தாலே நீங்கள் நிறைய கற்றுக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து நான் அதுக்கப்புறம் அந்த கர்மயோகம் வீடியோ போடணும்னு நினச்சேன். ஆனால் இடையில நிறைய வீடியோஸ் போட்டுட்டேன். அதெல்லாம் முடித்து இப்போ அந்த கர்மயோகம் வீடியோ போட்டு முடித்தோடனே எனக்கு அப்படி ஒரு ஆத்ம திருப்தி வந்துருச்சு. அப்புறம் ஒரு வீடியோ போட்டேன், மனநலம் காக்கும் மாத்திரைகள்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு தனிப்பட்ட நபர்களை எடுத்து எதுக்கு தேவையில்லாமல் ராகிங் பண்ணிட்டு, அது வந்து அவங்களுக்கு அதனால அவங்களுக்கு என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும், சரிங்களா? நம்ம எதுக்கு அது தேவையில்லாமல் அதை வச்சுக்கிட்டு அந்த வீடியோவை நம்ம 60 பேர் பார்த்துருக்காங்கன்னா 60 பேருக்குள்ளே ஒரு இன்ட்யூஷனை க்ரியேட் பண்ணட்டும், அதுக்கு மேலே யாருக்கும் க்ரியேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து டெலீட் பண்ணிட்டேன். போட்டது தெரிஞ்சுதான் போட்டேன். அப்புறம் எனக்கு வந்து போதும் அப்படின்னு தோணுச்சு, 60 பேர் பார்த்தா போதும்னு தோணுச்சு. அந்த 60 பேர் வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் டெலீட் பண்ணிட்டேன். இது ஏன் பண்ணுறேன் அப்படின்னா, எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. வீடியோ போடுறதுன்றது
சில வீடியோஸ் வந்து ரீச் ஆன வரைக்கும் போதும். இது எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது யூடியூப் வீடியோ அப்படின்றது. சில சில வீடியோஸ் எனக்கே தெரியாமல் போட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். அதெல்லாம் நான் டெலீட் பண்ணிட்டேன். இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதனால நம்ம வாழ்க்கையில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது. வந்தால் நான் ஃபேஸ் பண்ணிக்குவேன். அப்படி நான் அந்த எனக்கே தெரியாமல் வீடியோ போட்டேன்னு சொல்கிறீங்களே, அதனால பிரச்சனைகள் வந்தால் நான் ஃபேஸ் பண்ணவும் ரெடி. சரிங்களா? அப்போ இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இப்போ எப்படி இருக்குன்னா, தேவையில்லாத வீடியோஸ் என்னோடய யூடியூப் சேனலில் இருக்கிறத டெலீட் பண்ணிட்டேன். அம்மன் உத்தரவில் கொடுக்க சொன்ன வீடியோஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக அலைன் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு உங்களுக்கு ஒரு புக் ஷெல்ஃப் மாதிரி என்னோடய யூடியூப் வீடியோஸ் எல்லாமே. யார் யாருக்கு கற்றுக்கணும், வாழ்க்கைனா என்னென்னு கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் எப்போ வேணாலும் என்னோடய வீடியோஸை எடுத்து பார்த்து நிறைய தெரிஞ்சுக்கலாம். லைஃப் லாங் யூஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த பக்தி சீரீஸ் வீடியோஸ் எல்லாமே நான் வந்து போட்டேன். அப்படி என்னால் முடிஞ்ச அளவுக்கு யூடியூப் வீடியோவில் என்னென்ன ஹார்ட் ஒர்க் எஃபோர்ட் போட்டு இந்த சயின்ஸ் வீடியோ, இந்த ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய தியரிஸ் எல்லாமே எல்லாத்தையும் நான் எதிர்க்கலை. சில தவறான தியரிஸ் எதிர்த்து அதுக்கு ரைட்டான தியரி என்னவாக இருந்தால் கரெக்டாக கடவுள் சொன்ன தியரி என்ன அப்படின்றத விளக்கமாக கொடுத்துருந்தேன். ஈக்குவேஷன் கூட போட்டு எல்லாமே நான் சொல்லியிருந்தேன். இதெல்லாம் தான் நான் போடணும்னு நினச்சிருந்தேன். இதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியதே என்னுடைய தலையாய கடமையாக நினச்சேன். அதனால நான் போட்டுட்டேன். இது பார்த்துக்கிட்டு ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் உங்களுடைய விருப்பம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கொஞ்சம் காலங்கள் வீடியோவுக்கு வந்து ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். இனி கொஞ்சம் காலங்கள் சிறிது காலங்கள் வீடியோ போடாமே இருக்கலாம். போட்டால் ஏதாவது ஷார்ட்ஸ் வீடியோ இப்போ எங்கேயாவது போகிறோம் வரோம் விலாகு அப்புறம் அந்த மாதிரி சும்மா சிவன் ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி சும்மா ஷார்ட்ஸ் வீடியோ வேணால் போடுவேன். லென்த்தி வீடியோ இனிமேல் சிறிது காலங்கள், அது எத்தனை மாதம் ஆகும்னு கூட எனக்கு தெரியாது. இது ஏன் இந்த முடிவு எடுத்தேன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். எனக்கு வீடியோ போடுறதுக்கு பயமும் அந்த மாதிரி கிடையாது. நான் போட வேண்டிய கண்டென்ட் முடிஞ்சு போச்சு. அம்மன் சொல்லிட்டாங்க, நீ போட வேண்டிய கண்டென்ட் இப்போதைக்கு மக்கள்கிட்ட என்னென்ன கொண்டு போய் சேர்க்கணும்னு உனக்கு ஒரு பிளான் கொடுத்தனோ அந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே உனக்கு முடிஞ்சு போச்சு. ஏன்னா கர்மயோகம் தான் லாஸ்ட்டு, அது முடிச்சிட்டேன் நான். மீதியெல்லாம் வந்து ஏற்கனவே புக்கில் இருக்குது. அது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இப்போ பல பேர் சொற்பொழிவு கொடுக்குறாங்க. எத்தனையோ பேரோட சொற்பொழிவில் அவங்களுக்கு புரிஞ்சிடும். பல பேர் சொற்பொழிவில் கொடுத்தும் புரியாத விஷயங்கள் மட்டும்தான் நான் வீடியோஸ் போடுறேன். என்னோடய யூடியூப்பில் எல்லா வீடியோஸும் எப்படி இருக்குன்னா, எத்தனையோ பேர் சொற்பொழிவு கொடுத்தும் நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணியும் புரியாத விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு எல்லா பேரும் ஆழமாக தேடிக்கிட்டு இருந்தாங்களோ அதுக்கான ஒரு விடையாக தான் அந்த டாபிக். இப்போ இந்த டாபிக்னால் இது எல்லாருமே தேடுறாங்க, ஆனால் விடை கடைசி வரைக்கும் கிடைக்கல. அந்த மாதிரி கிடைக்கிற மாதிரி தோணுது, ஆனால் அது சரியான டெஸ்டினியாக இல்லை அப்படின்னு எதெல்லாம் தோணுதோ எல்லாருக்கும் தோணியிருக்குமோ அந்த டாப்பிக்லாம் எடுத்து ஒர்க் பண்ணி அதுக்குரிய வீடியோஸ் மட்டும்தான் போடணும் அப்படின்னு சொல்லி அதை மட்டும்தான் நான் வந்து போட்டேன். இப்போ நீங்கள் தேடலுக்கான விடை எல்லாமே இந்த யூடியூப் வீடியோஸில் நான் போட்டதில் பார்த்தாலே உங்களுக்கு கிடச்சிரும். எல்லா விஷயங்களையும் எடுத்து சொல்லியிருக்கிறேன். நிறைய கவுன்சிலிங் மாதிரி வீடியோஸ் கூட போட்டிருக்கிறேன். எல்லாமே சொல்லியிருக்கேன். ஆன்மீகம், அறிவியல் எல்லாமே முடிச்சிட்டேன். மீதியெல்லாம் வந்து நீங்களாக கற்றுக்கணும். சரிங்களா? இப்போ இது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ வீடியோஸ் போடுறதுனா இப்போ பேசணுன்னா எவ்வளோ வேணால் பேசலாம். இப்போ நான் படித்த யோகா புக்கில் இருக்கிறத டெய்லி எடுத்து கூட ஒரு வீடியோ போடலாம். ஆனால் எனக்கு அம்மன் உத்தரவு வரல. இப்போ போடலாம். நிறைய எத்தனையோ கண்டென்ட் இருக்குது போடுறதுக்கு. எனக்குன்னு தனிப்பட்ட கண்டென்ட், அதாவது யோகா புக்கில் படித்தது, யோகா எப்படி பண்ணலாம் அப்படிலாம் சொல்லலாம், எல்லாமே சொல்லலாம். ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. நான் சொல்ல வேண்டியது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சிட்டேன். மீதியெல்லாம் யோகா எப்படி பண்ணலாம் இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு சென்டரில் போனாலே கற்றுக்க முடியும். இதையும் மீறி நீங்கள் ஏதாவது புதுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கான நாள் இன்னும் வரலை. என்னுடைய வீடியோவில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாள் வரலைன்னு தான் சொல்லுவேன். இப்போ கூட நான் நினச்சா யோகா வீடியோ செஞ்சு காட்டி, ஒரு சூரிய நமஸ்காரம் எனக்கு பர்ஃபெக்டாக பண்ணுறது தெரியும், செஞ்சு காட்டிட்டு அது ஒரு வீடியோவை எடுத்து போட்டாலே எக்கச்சக்க வியூஸ் வரும். இது தெரியும். ஆனால் அது தேவையில்லை.
இது எல்லாமே ஒரு யோகா சென்டருக்கு போனால் அவங்களே கற்றுக்க போகிறாங்க. அது மீறி வரணும்னா அப்புறம் எல்லாரும் என்னை தேடி வரட்டும் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கொஞ்ச நாளைக்கு ஒரு குட் பை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இது எதுக்கு இந்த குட் பை அப்படின்னா, நீங்கள் கற்றுக்கணும். இப்போ வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருந்தால் தான் ரீச் ஆகுமா? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இது வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு சிவனும் அம்மனும் சொன்னது. நான் எல்லாத்தையும் அவங்க சொன்னபடி வருஷப்படி அடுக்கி வச்சு தேவையில்லாத வீடியோஸில் இன்றைக்கி உட்காந்து பார்த்து ஃபுல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன். இனி எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். பிரபஞ்ச தேவினா ஏன் அப்படி சொல்லியிருக்கேன், எல்லாமே உங்கள் கையில் கொண்டு வந்து இப்போ ஒப்படைச்சிட்டேன். இப்போ என்னோடய வீடியோ பார்க்குறீங்க, பிரபஞ்ச தேவின்னு சொல்லியிருக்கிறேன். பிரபஞ்ச தேவின்னு இன்ட்ரடக்ஷன் ஒரு இடத்துல கொடுத்துருப்பேன். நான் தான் பிரபஞ்ச தேவி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஃபுல்லாக போட்டிருப்பேன், லென்த்தி வீடியோ. இதெல்லாம் ஏன் சொன்னேன், எதுக்கு சொன்னேன், அப்படி இதெல்லாம் தப்பு, நான் போடுற வீடியோஸ்லாம் தப்பு, நானே தப்பு அப்படின்னு நினைக்கிறவங்க நினச்சிக்கணும். இல்லை இவகிட்ட என்னமோ ஒரு விஷயம் இருக்குது, இது நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும், இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணால் நமக்கு ஏதோ ஒன்று கிடைக்கும், நம்ம தேடுறதுல ஏதோ ஒரு டெஸ்டினி அடைஞ்சிருவோம் அப்படின்னு தோன்றவங்க வீடியோ கண்டினியூஸாக பார்க்கலாம். வீடியோ எல்லாம் போட்டாச்சு, எல்லாம் பெரிய பெரிய வீடியோ. நீங்கள் இதை பார்த்து முடிக்கவே 2 வருஷம் ஆகும் ஃபுல் வீடியோ எல்லாம் முடிக்கிறதுக்கு. ஏன்னா உங்களுக்கு ஃப்ரீ டைமில் தான் பார்ப்பீங்க. அதனால் இப்போ எல்லாத்தையும் உங்கள் கையில் கொண்டு வந்து நான் ஒப்படைச்சிட்டேன். எனக்கு இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, திருப்தியாக இருக்குது. அதாவது இப்போ வந்து முதல்ல ஒரு இன்ட்யூஷன் இருக்கும், இந்த வீடியோ போடணும், அந்த வீடியோ போடணும், இதுக்காக ப்ரிப்பேர் பண்ண. இப்போ அந்த இன்ட்யூஷன் எனக்கு எதுவுமே இல்லை, பேலன்ஸ்டு ஸ்டேட்டில் இருக்கிறேன். அதுக்கு நான் என் லைஃப்பில் தியானம் பண்ணுறதே எப்படி பண்ணுவேன், இந்த ஷார்ட்ஸ் வீடியோ அப்பப்போ போடுவேன், ஏதாவது தோணுச்சுன்னா போடுறேன். இந்த வீடியோ லென்த்தி வீடியோ வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கிறேன். ஏன் அதுதான் இப்போ திருப்பி அதே பாயிண்ட்டுக்கு வரேன். ஏன் பிரபஞ்ச தேவின்னு நான் சொன்னேன் அப்படின்றத நீங்கள் எல்லோரும் யோசிச்சு பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன குட் பை. ஏன்னா கண்டினியூஸாக நான் வீடியோ போட்டுகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் புரியாமே போயிடும் நான் எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக நான் அப்படி சொன்னேன் அப்படின்றது. எல்லோரும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதாவது வீடியோவை அனலைஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் ஆன் பண்ணி தான் இருக்குது, நீங்கள் சொல்லலாம். நான் எடுத்து பார்ப்பேன். மற்றபடி என்கிட்ட நம்பர் எல்லாமே கொடுத்துருக்குறேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறதுனா என்கிட்ட வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணலாம். அப்புறம் சின்ன குட் பை சொல்லணும், சரிங்களா? எதுக்குன்னு சொல்லியாச்சு, உங்களை நீங்களே தேடுறதுக்கு. இது வந்து இனி எனக்கான டைம் முடிச்சு போச்சு, நான் உங்களுக்கு கைடாக இருந்து கை காட்டி கொடுத்த டைம் முடிச்சு போச்சு. இனி இந்த வீடியோ யார் நான் இது வரைக்கும் போட்ட என்னோடய சேனல் வீடியோஸ் எல்லாம் இனிமேல் யார் போய் சேரணும், அது ஆட்டோமேட்டிக்காக போய் சேர்ந்துடும், விதிப்படி அது கண்டிப்பாக போய் சேர்ந்துடும். சேர்ந்து 4 பேரை கண்டிப்பாக, இப்போ ஒரு 40 பேர் பார்க்குறாங்கன்னா அதில் ஒரு 4 பேரை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். இது வரைக்கும் நான் போட்ட வீடியோஸில் நிறைய பேர் சேஞ்ச் பண்ணியிருக்குது. அது மாதிரி இனிமேலும் இப்போ நான் வீடியோவே போடலைனாலும் கண்டிப்பாக ஒவ்வொருத்தர்கிட்டையும் அது போய் சேரும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இது எல்லாமே சிவன் அம்மன் கொடுத்த வீடியோஸ், அது கண்டிப்பாக போய் சேரும். எத்தனை பேருக்கு சேர்ந்து எத்தனை பேருக்கு ஆத்மாவில் உள்ளார்ந்த மாற்றங்களை ஏற்படுத்துது அப்படி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு சின்ன கேப் வேணும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு சின்ன கேப் கொடுத்தா தான் எல்லோரும் வந்து என்கிட்ட பேசுவாங்க. இப்போ இந்த வீடியோலாம் நான் இது பார்த்தேன், இப்போ அடுத்தடுத்த வீடியோஸ் போட்டுகிட்டே இருந்தேன்னா அவங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு டைம் கிடைக்காம போயிடும். இப்போ நான் இந்த வீடியோ பார்க்குறதா அந்த வீடியோ பார்க்குறதா அப்படின்னு அவங்களுக்கே வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால ஒரு எரிச்சல் அடைஞ்சு பார்க்காம போயிடுவாங்க. ஏன்னா எனக்கு டெய்லி கண்டென்ட் போடணும் அப்படின்ற நோக்கத்தில் நான் ஸ்டார்ட் பண்ணல வீடியோஸு. மக்களை கொண்டு போய் ரீச் பண்ணுறதுக்கு, அவங்க லைஃபுக்கு யூஸ் ஆகிறதுக்கு என்னென்ன வீடியோஸ் தேவை அது மட்டும்தான் நான் போடணும்னு நினச்சேன். அதனால் ரீச் பண்ண வேண்டியவங்கள அது கண்டிப்பாக ரீச் பண்ணும். ரீச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மாற்றங்கள் தோணுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இப்போது இன்ஸ்டாகிராம் ரெக்வஸ்ட் டெய்லி ஒவ்வொரு ரெக்வஸ்ட்டாக வந்துக்கிட்டே தான் இருக்குது. இதெல்லாம் வீடியோஸ் பார்த்துட்டு தான் வரீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அது மாதிரி பார்த்துட்டு வாங்க. எல்லாத்தையும் பர்சனலாக இனி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் எனக்கு அடுத்து எப்போ அம்மன் உத்தரவு வருதோ
அப்போ வந்து ஒரு லைவ் போகலாம் அப்படின்றத அம்மன் சொன்ன விஷயம். இது வந்து அம்மன் உங்ககிட்ட கன்வே பண்ண சொன்னாங்க. கன்வே பண்ணிட்டேன். இனி அடுத்து எப்போ எனக்கு தோணுதோ ஷார்ட்ஸ்லாம் போடுவேன், ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் போடுவேன். ஷார்ட்ஸ்ன்னு சொன்னால் கூட அது தப்பான வேர்ட் ஆயிடுது. ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் போடுவேன். இனி அடுத்து எனக்கு எப்போ தோணுதோ, எனக்கு எப்போ அம்மன் உத்தரவு வருதோ அப்போ நான் வந்து லைவ் வரலாம் அப்படின்றது தான் எனக்கு அவங்க கொடுத்துருக்கிற ஒர்க்கு. இனி அடுத்து கொடுத்துருக்கிற ஒர்க் வந்து லைவ் போகிறது. ஆனால் அதுவும் இப்போதைக்கு இல்லை. சரிங்களா? இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் மாதிரி கொடுத்தாச்சு. எல்லா வீடியோவும் எடுத்து பாருங்கள். எவ்வளோ லைஃப்பில் எப்பயுமே நம்ம வந்து ஸ்ட்ரிக்டாக வாழணும். ஈஸியாக வாழலாம், ஜாலியாக வாழலாம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பண்ணிக்கிறதுனால தான் நமக்கு வந்து நல்லது நடக்கும். சரிங்களா? நம்ம ஸ்ட்ரிக்டே இல்லாமல் போயிட்டே இருந்தோம்னா நம்ம எங்கே போகிறோன்னே தெரியாமல் போய் ஒரு நாள் ஒரு இடத்துல முட்டிடுவோம். சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ நாமளே ஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறோம். என்னுடைய வீடியோஸ் எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஸ்ட்ரிக்டாக வாழுங்க, ஆன்மீகத்தை கடைப்பிடிங்க. இதெல்லாம் கஷ்டமாக தான் இருக்கும். என்னோடய வீடியோஸ் பார்க்கும்போது இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எல்லா வீடியோஸ் இருக்கும். ஆனால் இந்த கலியுகத்தில் எல்லாமே கஷ்டம்தான். ஸ்ட்ரிக்டாக வாழ்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் இதை பார்த்துட்டு ஸ்ட்ரிக்டாக வாழ்கிறதுக்கு உங்களை நீங்களே முற்படுத்தி வாழ்ந்து வந்தீங்கன்னா நீங்களாம் பெஸ்ட்டாக வருவீங்க. கண்டிப்பாக கலியுகத்தில் உங்களை நீங்களே மேம்படுத்திக்கணும் அப்படின்றதுக்கு பிறவி மேம்படுத்திக்கிறதுக்கு ஒரு கைடாக அவங்க எல்லாருக்கும் வரணும் அப்படின்றதான் என்னுடைய பிறவி. எல்லாருக்குமே கைடு தான். உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்குமே நான் கைடு தான். யார் எப்போ டவுட் கேட்டாலும் நான் கண்டிப்பாக வந்து சொல்லி கொடுப்பேன். வாழ்க்கையை பற்றின டவுட்ஸ். சரி, இது ஓகே முடிச்சு. இனி உங்களை நீங்களே தேடுங்க. சரிங்களா? எத்தனை வீடியோஸ் வேணாலும், யாரோட வீடியோஸ் வேணால் பாருங்கள். நிறையா இடங்கள் போங்க, வாங்க, நிறைய தெரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில். இப்போ உலகமே வந்து நிரந்தரம் இல்லாத மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ இன்றைக்கி கூட சுனாமி வந்துச்சு ரஷ்யாவில், அந்த மாதிரிலாம் இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படி நிரந்தரம் இல்லாமல் இருக்கும்போது நமக்கு கிடைச்ச நேரங்களை கொஞ்சம் நிரந்தரப்படுத்த முயற்சி பண்ணுங்க. சரிங்களா? உங்கள் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நிரந்தரமாக இருப்போமான்னு நமக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி இந்த நிமிஷம் பட்டாம்பூச்சிகள் மாதிரி சிறகடிச்சு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடணும். சரிங்களா? அதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்னஸ் முக்கியம். ஏன்னா பட்டாம்பூச்சி கூட ஒரு புழுவில் இருந்து தான் வந்துச்சு. அப்போ புழுவாக இருக்கும்போது அது ஸ்ட்ரிக்டாக தான் இருந்திருக்கும். இந்த இலையில தான் உட்காரணுன்னா அந்த இலையில தான் உட்காந்து கஷ்டப்பட்டு கூடை கட்டி, அதுவே கூடு கட்டி அந்த கூடை திருப்பி உடச்சி வெளியே வரும்போது அதுக்கு எப்போ ஃப்ரீடம் கிடைக்குதுன்னா அதுக்கு பட்டாம்பூச்சியாக மாறும்போது தான் அந்த புழுக்கு ஃப்ரீடம். அது வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் தான். சரிங்களா? அது பட்டாம்பூச்சியை வெளியே வந்தோடனே அதுக்கு ரொம்ப ஹாப்பி, சுதந்திரமான வாழ்க்கை. அதோட அது வந்து ஆத்ம திருப்தி அடைஞ்சிடும். அது பட்டாம்பூச்சி சிறிது நாள் காலம் தான் அதோடைய வாழ்க்கை. ஆனால் அது சிறிது நாள் காலம் முடிஞ்சோடனே அது சந்தோஷமாக இறைவன் அடைஞ்சிடும் பட்டாம்பூச்சி. சரிங்களா? அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை வந்து வாழணும். ஓகேங்களா? இது நான் வந்து எல்லாருக்கும் எப்பயும் சொல்லணும்னு நினைப்பேன். இன்றைக்கி சொல்லிட்டேன். பட்டாம்பூச்சிகள் போல் சிறகடிச்சு வாழ்ந்துட்டு போயிடணும். நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு நடக்கிறதுக்கு ஒரு பிளான் தான் இருக்கணுமே தவிர்த்து ரொம்ப அதை பற்றி போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காமல் இன்றைக்கி இந்த நிமிஷம் உங்களை சுற்றி இருக்கிறவங்க அவங்க கூட வாழ்ந்து பழகுங்க. இதுக்கெல்லாம் உங்களுக்கு நான் வந்து ஒரு டைம் கொடுக்குறேன். வாழ்ந்து பாருங்களேன், நல்லாயிருக்கும் வாழ்க்கை. சரிங்களா? உங்களை சுற்றி இருக்கிறவங்க, உங்களுக்கு கிடைக்கிற வீடியோஸ் இந்த மாதிரி இருக்கிறத பார்த்துக்கிட்டு சுற்றி இருக்கிறவங்கள என்ஜாய் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து உங்களை சந்தோஷமாக வச்சுக்கலையா, நீங்கள் போய் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. எப்பயுமே நீங்கள் யாரோ ஒரு ஆன்லைனில் பேசுகிறவங்கள விட உங்களை சுற்றி இருக்கவங்க கிட்ட பேசுகிறது தான் வந்து பெஸ்ட்டு. சரிங்களா? அதான் வந்து ஒரு பெஸ்ட்டு தெரப்பி அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். இப்போ உங்கள் ஏரியாலே உங்களை பிடிச்சவங்க யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பாங்க. அது எல்லாரும் ஒரு சிலருக்கு உங்களை பிடிக்கலன்றதுக்காக நீங்கள் என்ன நினச்சிடுறீங்கன்னா எல்லா பேருமே இந்த ஏரியா முழுக்க இப்படி தான் இருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. இப்போ என்னோட ஏரியாவில் எனக்கு பிடிச்சவங்க ஒரு சிலர் இருப்பாங்க, எனக்கு பிடிக்காதவங்களும் ஒரு சிலர் இருப்பாங்க. அது மாதிரி அப்போ எனக்கு பிடிச்சவங்கள நான் தேடி போய் பழகுவேன். எனக்கு பிடிச்சவங்கள எப்பயும் விடாமல் நான் போய் பழகிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் எப்பயுமே வச்சுருப்பேன். அது மாதிரி உங்களுக்கு பிடிச்சவங்க இப்போல்லாம் யாருமே பக்கத்து வீட்டுக்காரங்கக்கிட்டே அதிகமாக பேச மாட்டேறீங்க. அதெல்லாம் கொஞ்சம் மாற்ற ட்ரை பண்ணுங்கள். எல்லாருமே டிவி ஸ்க்ரீன், அந்த செல்ஃபோன் ஸ்க்ரீன் இதிலே தான் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஏன்னா எல்லாருமே ஜாப் போகிறீங்க வரீங்க, அதெல்லாம் ஓகே தான். ஆனாலும் உங்களை சுற்றி இருக்கவங்கள அரவணைச்சு வாழ்கிறது தான் எப்பயுமே வாழ்க்கை. தனித்தனி சமுதாயம் அப்படின்றதுலாம் இருக்குது. ஒரு சொசைட்டி, உங்கள் ஏரியா, அந்த மாதிரி ஒரு லவ், உங்கள் ஏரியா லவ் அப்படின்றது உங்களுக்கு இருக்கணும் எப்பயுமே.
ஏன்னா அது அந்த அந்த இடத்துல தான் நீங்கள் வாழ்க்கையை உங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்து வாழ்கிறீங்க. அப்போ அவங்கெல்லாம் தான் உங்களை சுற்றி இருக்கவங்க தான் உங்களை வந்து இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லாருமே ஹெல்ப் பண்ணாமலாம் போயிட மாட்டாங்க. யாராவது ஒரு சிலர் உங்களை பிடிச்சவங்க கண்டிப்பாக உங்கள் ஏரியாவில் இருப்பாங்க. அவங்க வந்து நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் வாழ்க்கையில் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் தேடி போக மாட்டீங்க. உங்களை பிடிச்சவங்க யாருன்னு உங்களுக்கு தேர்ந்தெடுக்க தெரியாதது உங்களுக்கு கர்மா தான் காரணம். உங்களை பிடிச்சவங்கள நீங்கள் பார்க்காம உங்கள் ஏரியாவில் இருக்கவங்களே உங்களை பிடிச்சவங்கள நீங்கள் பார்க்க முடியாமல் இருக்கிறதுக்கு அந்த கர்மாலேருந்து வெளியே வர முயற்சி பண்ணுங்கள். முயற்சி பண்ணால் தான் கர்மாவை கழிக்க முடியும். முயற்சி பண்ணி அதுலேருந்து வெளியே வந்து தேடி பாருங்களேன். உங்கள் ஏரியாலே உங்களுக்கு பிடிச்சவங்க கிடைப்பாங்க. பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருமே கிடைப்பாங்க. அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்போ இந்த சொசைட்டியை வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். நீங்கள் யார்கிட்டையுமே மனசு விட்டு பேசாமல் இருந்தீங்கன்னா இந்த சொசைட்டி எப்படி சேஞ்ச் ஆகும்? நீங்கள் எனி டைம் ஸ்க்ரீன்லேயே பார்த்து ஸ்க்ரீன்ட்டே பேசுகிறீங்க. ஸ்க்ரீன்லேயே கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, இல்லைனா வீடியோஸ் போடுறீங்க, இல்லைனா வீடியோவை பார்க்குறீங்க, இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணுறீங்க, இல்லைனா வாட்ஸ்அப்பில் போய் சும்மா சேட் பண்ணுறீங்க, இன்ஸ்டாகிராமில் சும்மா யாருனே தெரியாதவங்க கூட சேட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி தான் உங்கள் லைஃப்பை வந்து அதிகமாக இப்போ எல்லாருமே பண்ணுறீங்க. அதுவும் இருக்கணும். அதுவும் ஒரு பார்ட் ஆஃப் லைஃப்னு வச்சுக்கலாமா? கொஞ்சம் உங்கள் லைஃப்பில் வெளியே இருக்கவங்க உங்களை சுற்றி இருக்கவங்க கூடயும் கொஞ்சம் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் ரியல். இதில் பார்க்குறது கூட நாளைக்கு இந்த அக்கௌண்ட்டுக்காரவங்க இருப்பாங்களான்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எப்பயுமே இருப்பாங்க. வீடே காலி பண்ணி போனாலும் ஃபோன் நம்பர் இருக்கும். அதுக்கப்புறம் கான்டாக்டில் இருந்து திருப்பி பேசிக்க முடியும். ஸோ உங்களை சுற்றி இருக்கவங்க தான் எப்பயுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பாருங்களேன், அவங்களும் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காம அசால்ட்டாக இருந்தீங்கன்னா அவங்க உங்களை பற்றி புறணி பேசினாலும் பேசிட்டு போட்டு போய் உங்களை சுற்றி இருக்கிறவங்க. நீங்கள் எப்பயும் போல் போய் நீங்கள் கரெக்டாக பேசி பாருங்களேன். பேசி பழக்கத்தில் அவங்க சேஞ்ச் ஆகிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகி எல்லாருக்கும் உங்களை பிடிச்சி போயிடும். இப்போ டெய்லி இவங்ககிட்ட வந்து கொஞ்ச நேரம் மனசு விட்டு பேசினா தான் எனக்கு வந்து லைஃப் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்ற அளவுக்கு எல்லோரும் உங்களை தேடி வருவாங்க. நீங்கள் அந்த அரவணைப்பு உங்கள் சொசைட்டிக்கு உங்கள் ஏரியாவுக்கு நீங்கள் கொடுக்கணும். சரிங்களா? இந்த விஷயம் வந்து நான் இந்த வீடியோ எண்ட் பண்ணும்போது தான் சொல்லணும்னு நினச்சி இன்றைக்கி சொல்லிட்டேன். சரி, எல்லோரும் போயிட்டு எப்பப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் என்னோடய வீடியோஸ் எல்லாமே நான் போட்டு முடிச்சுட்டு எடுத்து பாருங்கள். இனி அடுத்து எப்போ அம்மன் உத்தரவு கிடைக்குதோ அப்போ தான் அடுத்து வீடியோ போடுவேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பே சிவம்.